தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். கேண்டி சுச்சி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சீமான் அவர்களுக்கு ஆதரவாக வந்து நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ அவங்க சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இடுமோனம் கார்த்திக் அவர்கள் வந்து தேவையில்லாமல் வந்து களஞ்சியம் அவர்களை விமர்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு தப்பான புரிதல். அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு புரிதல். ஆக்சுவலாக என்னன்னா, முத்துப்பாண்டி அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி அவர் வந்து லயலாமணிக்கு ஆதரவாக ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவுக்கு நீங்கள் என்ன வந்து லயலா கல்லூரி வாசல்ல சுத்திட்டு இருக்கீங்க, பனையூருக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து முத்துப்பாண்டி அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிட்டாரு. அவர் தாவேக்கால சேர மாட்டாருன்னு இங்க எந்த உறுதியும் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க, தப்பான புரிதல்ல குண்டக்க மண்டக்க புரிஞ்சுக்கிட்டு இந்த பதிவை வந்து களஞ்சியம் அவர்கள் லயலாமணிக்காக போட்ட பதிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பதற்றி எதோ பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த காணொலியில் அப்படின்றது ஒன்று இருக்கு. எதோ இடுமோனம் கார்த்திக் மட்டும் தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கணுமா, களஞ்சியம் அவர்களை விமர்சிப்பியா நீ அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஏகபோகத்தில் பேசியிருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்றது தெரியல. இடுமோனம் கார்த்திக் மாதிரி ஒரு சிறந்த ஒரு தம்பி வந்து நான் சீமானவர்களுக்கு யாருமே இல்லை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அந்த அளவுக்கு இடுமோனம் கார்த்திக் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்றதும் ஒன்று இருக்கு. அவரை இப்படி விமர்சிக்கிறது ஏத்துக்க முடியாது அப்படின்றதும் ஒன்று இருக்கு. இதுக்காக இவங்க பேசினதை ஏத்துக்கவும் முடியாது. ஏன்னா இவங்க சம்பந்தமே இல்லாம களஞ்சியம் அவர்களுக்கு இவர் பதிலே இடுமோனம் கார்த்திக் பதிலே சொல்லல. அவர் சொன்ன பதில் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி அவர்களுக்கு. இதை எடுத்துட்டு வந்து சம்பந்தமே இல்லாம மேட்ச் பண்ணி பேசிட்டு வந்துருக்காங்க. இவங்க களஞ்சியம் அவங்களோட சப்போர்ட்டரா இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாமே தவிர்த்து இது தேவையில்லாத பேச்சு அப்படின்றது ஒன்று இருக்கு. தப்பா புரிதல வந்து புரிஞ்சுக்கிட்டு அது வர பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால இந்த வீடியோ எடுத்து பிரசாத் ரங்கசாமி போட்டிருக்காரு. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. இவர் வந்து என்ன தர இடமோன கட்சிக்காரங்களும் உங்களை புழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலம் தான் எத்தனை கூடியது. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரியான ஃபேக் வீடியோஸ் பரப்புனா காலம் எத்தனை கூடியதுன்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த தாவேக அரசு அமைஞ்சிருக்கு. அதனால நீங்க எல்லாருமே தாவேக அரசுக்கு ஆதரவா பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்காக இது நிலையானது கிடையாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இவருக்கு அது ஒரு அவமானம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் நாம் தமிழ் கட்சி மேடையிலே பேசியிருக்காரு, இப்போ டிவி கேட்க பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு யாருக்கு வேணாலும் அவர் பேசுவார் அப்படின்றதுல எந்த மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்னு சொல்லுங்கள்.